வணக்கம். கம் ஸ்டடி வித் மீ எல்டர் பிராக் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்று நாம் 1 இராஜாக்கள் 12 முதல் 14 வரை பார்க்கப் போகிறோம். 12ஆம் அதிகாரம் சீகேமில் தொடங்குகிறது. சாலொமோன் இறந்துவிட்டார். ரெகொபெயாம் ராஜாவாக வருகிறார். இஸ்ரவேல் மக்கள் அவரிடம் வருகிறார்கள். அவர்கள் தங்கம், அதிகாரம் அல்லது போர் கேட்கவில்லை. அவர்கள் ஓய்வு கேட்கிறார்கள். உங்கள் தகப்பன் எங்கள் நுகத்தை கனமாக்கினார். அதை இலகுவாக்கினால் நாங்கள் உமக்கு சேவை செய்வோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ரெகொபெயாம் முதலில் சாலொமோனுக்கு முன் நின்ற மூத்தவர்களிடம் ஆலோசனை கேட்கிறார். அவர்கள் சொன்னது ஞானமானது. இன்று நீர் இந்த மக்களுக்கு ஊழியக்காரனாக இருந்து அவர்களுக்கு நல்ல வார்த்தைகள் பேசினால் அவர்கள் என்றும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். இது தலைமைத்துவத்திற்கான பெரிய பாடம். தேவனுடைய ராஜ்யத்தில் அதிகாரம் மக்களை நசுக்குவதற்கல்ல, அது ஆசீர்வதிக்க, வழிநடத்த, காக்க, சேவை செய்ய கொடுக்கப்படுகிறது. ஆனால் ரெகொபெயாம் அந்த ஞானமான ஆலோசனையை நிராகரிக்கிறார். தன்னுடன் வளர்ந்த இளைஞர்களிடம் திரும்புகிறார். அவர்கள் கடினமாக பேச சொல்லுகிறார்கள். அதிகமாக மிரட்ட சொல்லுகிறார்கள். தன் பலத்தை காட்ட சொல்லுகிறார்கள். அதனால் ரெகொபெயாம் ஜனங்களுக்கு பெருமையோடு பதில் அளிக்கிறார். பாரத்தை இலகுவாக்காமல் இன்னும் கனமாக்குவேன் என்று சொல்கிறார். ராஜ்யத்தை குணப்படுத்தாமல் அதை காயப்படுத்துகிறார். மக்கள் அந்த பதிலை கேட்டதும் தாவீதிலே எங்களுக்கு என்ன பங்கு என்று கேட்கிறார்கள். இஸ்ரவேல் தாவீதின் வீட்டிலிருந்து பிரிகிறது. ராஜ்யம் பிளக்கப்படுகிறது. ரெகொபெயாம் யூதாவை ஆளுகிறார். வடக்கு கோத்திரங்கள் யெரொபெயாமை பின்பற்றுகின்றன. ஒரு பெருமையான பதில் ஒரு தேசத்தை பிரிக்கிறது. ஆனாலும் வேதம் காட்டுவது மனிதரின் உடைந்த வரலாற்றினுள் கூட கர்த்தர் செயல்படுகிறார். ரெகொபெயாம் இஸ்ரவேலோடு போரிட படையைச் சேர்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை செமாயா மூலம் வருகிறது. நீங்கள் போகாதிருங்கள். உங்கள் சகோதரருக்கு விரோதமாக போரிடாதிருங்கள். இந்த காரியம் என்னாலே உண்டானது. ஆகவே யூதா மக்கள் உள்நாட்டுப் போரை விட்டு திரும்புகிறார்கள். பிறகு யெரொபெயாமின் சோதனை தொடங்குகிறது. அவனுக்கு ராஜ்யம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை கொடுத்த கர்த்தரை அவன் நம்பவில்லை. மக்கள் எருசலேமுக்கு ஆராதனைக்குப் போனால் அவர்கள் மனம் மீண்டும் தாவீதின் வீட்டிற்கு திரும்பிவிடும் என்று அவன் பயப்படுகிறான். அதனால் அவன் 2 பொன் கன்றுகளை செய்து ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் வைக்கிறான். இஸ்ரவேலே, உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே என்று அவன் சொல்கிறான். அவன் தன் விருப்பப்படி ஆசாரியர்களையும் ஒரு பண்டிகையையும் ஏற்படுத்துகிறான். இங்கே பிரிவு அரசியல் பிரிவை விட ஆழமாகிறது. அது ஆவிக்குரிய பிரிவாகிறது. யெரொபெயாம் தன் ராஜ்யத்தை காப்பாற்ற உண்மையான ஆராதனையை மாற்ற முயற்சிக்கிறான். ஆனால் பயத்தால் உருவாக்கப்பட்ட ஆராதனை பரிசுத்தமாக இருக்க முடியாது. பொய்யான ஆராதனை வசதியாகத் தோன்றலாம். ஆனால் அது மனதை உயிருள்ள தேவனிடமிருந்து விலக்குகிறது. 12ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத்தருவது இதுதான். பெருமை மக்களை பிரிக்கும். பயம் ஆராதனையை கெடுக்கும். ஆனால் கர்த்தர் இன்னும் எச்சரிக்கிறார். இன்னும் தடுக்கிறார். இன்னும் தம் உடன்படிக்கை மக்களை திரும்ப அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவே உண்மையான ராஜா. அவர் கடுமையாலும் பயத்தாலும் ஆளுவதில்லை. அவர் சத்தியத்தாலும் இரக்கத்தாலும் உடன்படிக்கை அன்பாலும் சேர்த்துக் கொள்கிறார். 13ஆம் அதிகாரம் பெத்தேலில் யெரொபெயாம் செய்த பொய்யான பலிபீடத்தின் அருகில் தொடங்குகிறது. ராஜா தூபங்காட்ட பலிபீடத்தருகில் நிற்கும்போது கர்த்தருடைய வார்த்தையின்படி யூதாவிலிருந்து தேவனுடைய மனிதன் வருகிறான். அவன் அந்த பலிபீடத்துக்கு விரோதமாக கூப்பிட்டு, யோசியா என்ற ராஜா ஒருநாள் இந்த பொய்யான ஆராதனைக்கு நியாயத்தீர்ப்பு கொண்டு வருவான் என்று தீர்க்கதரிசனம் கூறுகிறான். யெரொபெயாம் தன் கையை நீட்டி, அவனை பிடியுங்கள் என்று கட்டளையிடுகிறான். ஆனால் அவன் கை உலர்ந்து போகிறது. அதை மீண்டும் இழுக்க முடியவில்லை. உடனே அடையாளம் நடக்கிறது. பலிபீடம் பிளந்து சாம்பல் சிதறுகிறது. தேவனுடைய மனிதன் சொன்னது போல நடக்கிறது.
யெரொபெயாம் தன் கையைச் சுகப்படுத்த கர்த்தரிடம் வேண்டிக் கொள்ளச் சொல்கிறான். கர்த்தர் இரக்கமாய் அவன் கையைச் சுகப்படுத்துகிறார். அந்த இரக்கம் யெரொபெயாமைத் தாழ்த்தி இருக்க வேண்டும். அவன் தேவனுடைய எச்சரிக்கையைப் பார்த்தான். தேவனுடைய வல்லமையைப் பார்த்தான். தேவனுடைய சுகத்தைப் பெற்றான். ஆனால் ஒரு அற்புதத்தைப் பார்ப்பது மனதை தேவனுக்கு கொடுப்பதற்கு சமம் அல்ல. தேவனுடைய மனிதனுக்கு தெளிவான கட்டளை இருந்தது. அவன் அங்கே அப்பம் சாப்பிடக்கூடாது. தண்ணீர் குடிக்கக்கூடாது. வந்த வழியாய் திரும்பக்கூடாது. யெரொபெயாம் அவனை வீட்டுக்கு வரச் சொன்னபோது அவன் மறுக்கிறான். முதலில் அவன் கீழ்ப்படுகிறான். ஆனால் பிறகு பெத்தேலிலிருந்த ஒரு முதிய தீர்க்கதரிசி அவனைத் தேடி வந்து, ஒரு தூதன் உன்னை என் வீட்டுக்கு அழைத்து வரச் சொன்னான் என்று கூறுகிறான். ஆனால் வேதம் தெளிவாக சொல்கிறது. அந்த முதிய தீர்க்கதரிசி பொய் சொன்னான். தேவனுடைய மனிதன் அந்த பொய்யான செய்தியை நம்பி திரும்புகிறான். கர்த்தர் தங்காதே என்று சொன்ன இடத்தில் அவன் சாப்பிட்டு குடிக்கிறான். அதன் பின்பு நியாயத்தீர்ப்பு வருகிறது. வழியிலே ஒரு சிங்கம் அவனைக் கொன்று விடுகிறது. இந்த சம்பவம் எளிதான கதை அல்ல. கர்த்தருடைய வார்த்தையை நாம் அசட்டையாக அல்ல, கவனமாக நடத்த வேண்டும் என்று இது எச்சரிக்கிறது. இந்த அதிகாரம் தேவன் கடுமையானவர் என்று கற்றுக் கொடுக்கவில்லை. வெளிப்பாடு முக்கியம் என்று கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தரிடமிருந்து வந்த கட்டளை மதமாகத் தோன்றும், ஆனால் கீழ்ப்படுதலிலிருந்து விலக்கும் ஒரு குரலால் ரத்து செய்யப்படாது. ஆவிக்குரியதாக ஒலிக்கும் எல்லா செய்தியும் தேவனிடமிருந்து வருவதில்லை. கர்த்தர் ஏற்கனவே சொன்னதுக்கு தாழ்மையாக உண்மையாய் இருப்பதே பாதுகாப்பான பாதை. இறுதியில் மிகவும் துக்கமான வரி வருகிறது. இத்தனைக்கும் பிறகும் யெரொபெயாம் தன் தீய வழியை விட்டு திரும்பவில்லை. பலிபீடம் பிளந்தது. அவன் கை சுகமானது. தீர்க்கதரிசி எச்சரித்தான். ஆனாலும் அவன் தொடர்ந்தான். 13ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லுவது இதுதான். அழுத்தம், புகழ்ச்சி, வசதி, ஏமாற்றம் இவைகளை விட கர்த்தருடைய வார்த்தையை மேலாக மதிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவே நிச்சயமான குரல். அவருடைய ஆவி உடன்படிக்கை கீழ்ப்படுதலிலிருந்து நம்மை விலக்காது. அவர் எச்சரிக்கும்போது அது இரக்கம். அவர் திருத்தும்போது அது அன்பு. அவர் திரும்ப அழைக்கும்போது அவர் இன்னும் காப்பாற்ற விரும்புகிறார். 14ஆம் அதிகாரம் யெரொபெயாமின் வீட்டுக்குள் நம்மை அழைத்துச் செல்கிறது. அவன் மகன் அபியா நோயுற்றான். கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது என்று யெரொபெயாம் அறிந்திருந்தான். ஆனால் அவன் இன்னும் எல்லாவற்றையும் தன் முறையில் கட்டுப்படுத்த முயற்சிக்கிறான். தன் மனைவியிடம், நீர் வேஷம் மாறி ஒரு காலத்தில் நான் ராஜாவாக இருப்பேன் என்று சொன்ன தீர்க்கதரிசி அகியாவிடம் போங்கள் என்று சொல்கிறான். அகியா முதியவனாக இருந்தான். அவன் கண்கள் மங்கியிருந்தன. ஆனால் வருபவர் யார் என்று கர்த்தர் அவனுக்குச் சொல்கிறார். யெரொபெயாமின் மனைவி வேஷம் போட்டிருந்தாலும் தேவனிடத்தில் எதுவும் மறைக்கப்படவில்லை. தீர்க்கதரிசி கர்த்தருடைய செய்தியை பேசுகிறார். யெரொபெயாம் மக்களிலிருந்து உயர்த்தப்பட்டு இஸ்ரவேலின் அரசனாக்கப்பட்டான். ஆனால் அவன் முழு இருதயத்தோடு கர்த்தரை பின்பற்றவில்லை. வேறு தெய்வங்களை செய்து கர்த்தரைத் தன் பின்னால் தள்ளிவிட்டான். யெரொபெயாமின் வீட்டின் மீது நியாயத்தீர்ப்பு அறிவிக்கப்படுகிறது. ஆனாலும் இந்த கடினமான செய்திக்குள்ளும் ஒரு மென்மையான வரி இருக்கிறது. நோயுற்ற குழந்தை அபியாவில் கர்த்தருக்கு பிரியமான ஏதோ நல்லது காணப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அந்த சிறிய வரி நமக்கு நினைவூட்டுவது, தேவன் ஒவ்வொரு இருதயத்தையும் பார்க்கிறார். அவர் தீமையை தெளிவாக பார்க்கிறார். அதே சமயம் நல்லதின் சிறு ஒளியையும் காண்கிறார். பிறகு அதிகாரம் தெற்கே யூதாவை நோக்கித் திரும்புகிறது. ரெகொபெயாமின் நாட்களிலும் ஆவிக்குரிய வீழ்ச்சி வருகிறது. யூதா மக்கள் மேடுகளையும் சிலைகளையும் தோப்புகளையும் கட்டுகிறார்கள். அவர்கள் கர்த்தரைத் தூண்டுகிறார்கள். அப்போது எகிப்தின் ராஜா சீஷாக் எருசலேமுக்கு விரோதமாக வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவின் வீட்டின் பொக்கிஷங்களையும் எடுத்துச் செல்கிறான். சாலொமோனின் மகிமையிலிருந்த பொன் மங்கத் தொடங்குகிறது. இந்த அதிகாரங்களின் துக்கம் இதுதான். ஒரு தலைமுறை ஆலயம் மகிமையால் நிரம்பியதை பார்த்தது.
அடுத்த தலைமுறை ராஜ்யம் பிளக்கப்பட்டதையும் ஆராதனை கெடுக்கப்பட்டதையும் பார்த்தது. பிரிவு முதலில் படைகளில் தொடங்கவில்லை. கேட்காத இருதயங்களில் தொடங்கியது. தாழ்மையில்லாத தலைவர்களில் தொடங்கியது. பயத்துக்கும் பெருமைக்கும் ஏற்றபடி மாற்றப்பட்ட ஆராதனையில் தொடங்கியது. ஆனால் இந்த கதை நம்மை முன்னோக்கி சுட்டுகிறது. தாவீதின் வீடு தொடர்கிறது. மனிதர்கள் பலவீனமானதால் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இறந்துவிடவில்லை. அந்த ராஜ குடும்பத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வருவார். அவர் பெருமையால் தம் மக்களைப் பிரிக்கும் ராஜா அல்ல, அவர் தியாகத்தால் மக்களைச் சேர்க்கும் ராஜா. அவர் தாவீதின் உண்மையான குமாரன், இஸ்ரவேலின் உண்மையான மேய்ப்பன், பிரிந்த இருதயத்தை குணப்படுத்த வல்ல ஒரே ராஜா. 14ஆம் அதிகாரம் இந்த பாடத்தை முத்திரை போடுகிறது. ஆராதனை பொய்யானால் இருதயம் பிரியும். கிறிஸ்து நம் ராஜாவானால் அவர் நம்மை ஒரே கர்த்தரிடமும் ஒரே உடன்படிக்கையிலும் ஒரே பரிசுத்த பாதையிலும் திரும்ப அழைக்கிறார்.